குருபியோ நமக்கு பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற அந்த சீரியஸில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது உத்திர பால்குனி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம். இது 2 ராசியில் வியாபிச்சிருக்கு. சிம்ம ராசிலையும் கன்னி ராசிலையும். சிம்ம ராசியில் உத்திரம் 1ஆம் பாதம் வியாபிச்சிருக்கு. கன்னி ராசியில் 2, 3, 4 பாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 88வது பாதம் வைநாசிக நட்சத்திரம். அடுத்தது திருவாதிரை வைநாசிக நட்சத்திரம். ஆருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். 88வது பாதம் ஆருத்ரா 4, திருவாதிரை 4. உத்திரம் 2க்கு புனர்பூசம் 1. உத்திரம் 3க்கு புனர்பூசம் 2. உத்திரம் 4க்கு புனர்பூசம் 3. ஏன்னா இந்த புனர்பூசம் அப்படிங்கிற புனர்வசு நட்சத்திரங்கள் பொருத்தம் வரும் உத்திர நட்சத்திரத்துக்கு. அப்போ உங்கள் குழந்தைங்க எந்த பாதத்தில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த பாதத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற பாதங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ராசின்னு சொல்லும்போது சிம்ம ராசி கன்னி ராசி 2லேயும் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ சிம்ம ராசி உத்திரம் 1வது பாதம் உள்ள நட்சத்திரங்களுக்கு 6வது ராசி மகரம், 8வது ராசி மீனம். உத்திரம் 2, 3, 4 உள்ள நட்சத்திர பாதங்கள் கன்னியில் இருக்குது. 6வது ராசி அப்படிங்கிறது கும்பம், 8வது ராசி அப்படிங்கிறது மேஷம். இதில் இருக்கிற நட்சத்திரங்களை தவிர்க்கணும். இது அவங்கவுங்க குழந்தைங்க என்ன பாதம் எந்த ராசி நட்சத்திரம்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா இது நான் காமனாக தான் கொடுத்துருக்கேன். உத்திர நட்சத்திரம் காமனாக தான் கொடுத்துருக்கேன். ஆயில்யம், பூசம், மிருகசீரிடம், புனர்பூசம், ரோகிணி, பரணி, அஸ்வினி, ரேவதி, உத்திரட்டாதி, சதயம், திருவோணம், மூலம், கேட்டை, சுவாதி. இந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் இருக்குது. ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் என்ன இருக்குன்னா, ஒளி கிரகங்களுடைய நட்சத்திரங்களான சூரியன் சந்திரன் அப்படிங்கிற நட்சத்திரங்களுக்கு ராகு கேதுங்களோட நட்சத்திரங்களை தவிர்ப்பது நலம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. சூரியனோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இது 3க்கும். அதனால் இது ஒரு பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு மட்டும்தான் இது சொல்லியிருக்கேன் நான். இதில் பேசிக் மேட்சிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு அருகில் உள்ள ஜோதிடரையோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் குழந்தைங்களோட ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் தனியாக மேட்சிங் பார்த்துக்கணும். அதுதான் நலம். வாழ்க வளமுடன். கிருத்திகா.